संसद के बारे में, अपने बारे में चिंता व्यक्त कर रही है। इसलिए मैं आपसे आग्रह करता हूं कि सदन चलाने दें। सदन आपका है, सदन सबका है, देश भी चाहता है संसद चले। मैं आग्रहपूर्वक करता हूं आप जाएं। मैं आपको हर विषय, हर मुद्दे पर नियम प्रक्रियाओं के तहत चर्चा करने का पर्याप्त अवसर दूंगा। सदन की कार्रवाई आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है। அதானி ஊழல், மணிப்பூர் கலவரம் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். அதானி ஊழல், மணிப்பூர் கலவரம் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் நோட்டீஸ் அளித்திருந்தன. அதானி ஊழல் குறித்து விவாதம் நடத்த மக்களவை சபாநாயகர் அனுமதி மறுத்துவிட்டார். இந்நிலையில் அதானி ஊழல், மணிப்பூர் கலவரம் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரம் என்ன? அதாவது நாடாளுமன்றத்தில் அதானி, மணிப்பூர் உள்ளிட்ட விவகாரங்களை விவாதிக்க வேண்டும் என்று இன்று 4வது நாளாக தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகிறார்கள். இதன் காரணமாக மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவை தொடங்கிய உடனேயே அதானி ஊழல் பிரச்சனை குறித்து கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டு வந்தனர். ஆனால் அதனை ஏற்க மறுத்த சபாநாயகர் ஓம் பிர்லா தொடர்ந்து கேள்வி நேரத்தை நடத்தினார். சில நிமிடங்கள் கேள்வி நேரம் நடந்தாலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக அவையின் மையப்பகுதியை அருகே சென்று முழக்கமிட்டார்கள். இதன் காரணமாக அவை தற்போது 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையிலும் இந்த பிரச்சனையை வலியுறுத்தி பல நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதானி விவகாரத்தை விவாதிக்க வேண்டும் என்று 17 நோட்டீஸ்களும், அதே போன்று மணிப்பூர் விவகாரத்தை விவாதிக்க வேண்டும் என்று திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா உள்ளிட்ட பலர் நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள். இந்த நோட்டீஸ் மீது விவாதம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று மாநிலங்களவை தலைவர் தன்கரும் தற்போது தெரிவித்து வருகிறார். அங்கும் இந்த பிரச்சனையை விவாதிக்க வேண்டும் என்று தற்போது எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டு வருகிறார்கள். சந்தியா, அதானி ஊழல் குறித்து விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தியதால் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்.